ஓம் ஸ்ரீ சாய்ராம். குழந்தை கபர்டேயின் பிளேக் வியாதி அப்படின்ற ஒரு சம்பவம். அமராவதி என்ற இடத்துலேருந்து தாத்தா சாஹேப் கபர்டே அப்படின்ற ஒரு பக்தர், அவருடைய மனைவி தன்னுடைய இளைய புதல்வனோட ஷிரடிக்கு வந்து சில நாட்கள் தங்குறாரு. அப்போது காய்ச்சல் அந்த இளம் புதல்வனுக்கு அதிகம் ஆயிடுறது. அந்த அம்மா என்ன பண்ணுறா, அமராவதிக்கு திரும்பிடலான்னு நினச்சி பாபாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. பாபா ஒரு நாள் சாயந்தரம் சமாதி மந்திர் கோவில் அருகே வரும்போது தாயார் என்ன பண்ணுறாங்க, பாபாட்ட அனுமதி கேட்குறாங்க. தன் இளம் புதல்வன் காய்ச்சல்னாலையும் பிளேக்னாலையும் கஷ்டப்படுறான், பாபா அவங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிடுறேன்னு. அப்போ பாபா அமைதியாகவும் மிருதுவாகவும் அந்த அம்மாட்ட சொல்கிறார், வானம் மேகமூட்டத்தோடையும் கலக்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கப்பனியை இடுப்பு அளவுக்கு மேலே தூக்கி அங்கே பெரிதாக இருக்கிற ஒரு உருவாக்கி இருக்கிற கட்டியை, பிளேக் கட்டி அதை பக்தர்கிட்ட காட்டுறாரு. என்ன சொல்கிறாரு, பாருங்கள், நான் என் பக்தர்களுக்கோசரம் நான் எவ்விதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. என் பக்தர்களுடைய துயரை காப்பது என்னுடைய தலையாய கடமையாகும் அப்படின்னு பாபா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாரு. பாபா அந்த அம்மாட்ட எளிதாகவும் மிருதுவாகவும் சொல்கிறாரு, வானம் மேகமூட்டத்தால் சூழப்பட்டிருக்கு, அவைகள் அனைத்தும் உருகி ஓடிவிடும் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சிறப்பான அசாதாரண செயலை பார்த்த மக்கள், சாய்பாபா போன்ற ஞானிகள் மக்களின் துயரங்களையும் தாங்குவதற்கு தான் இந்த மண்ணில் அவதரிக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறாங்க. எந்தவித லாபமின்றி பாபாவை போன்ற ஞானிகள் தன்னுடைய பக்தர்களை நேசித்து உண்மையான உறவினர்களாகவும் அவங்க எண்ணுறாங்க. பாபா தன்னுடைய அடியர்களை எவ்வாறு நேசித்தார் அப்படின்னா, அவர்களுடைய ஆவலையும் எதிர்பார்த்தலையும் எப்படி பூர்த்தி செய்தார் என்பதற்கு பின்வரும் நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. காந்தேஷ் என்ற ஊர், அந்த ஊரில் நானா சாஹேப் சந்தோர்கர் என்பவர் பாபாவின் மிக பெரும் அடியவர். அவருக்கு அரசு முறையில் ஒரு முறை பண்டரிபுரம் என்ற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடுறது. பண்டரிபுரம் அப்படின்றது பூலோகம் வைகுண்டம் அப்படின்னு அனைவராலையும் கருதப்படுறது. அவசர முறையில் கிளம்புறதுனால நானா சாஹேப் சந்தோர்கர் என்ன செய்கிறாருன்னா, யார்கிட்டையும் எதையை பற்றியும் சொல்லாமல் ஒரு குறிப்பும் வைக்காமல் தன் குடும்பத்தோட தன்னுடைய பண்டரிபுரம் அப்படின்ற சாய் மகாராஜை பார்க்கறதுக்கு ஷிரடிக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. நிம்காம் அப்படின்றது ஷிரடிக்காருக்கு இருக்க ஒரு ரூலு. அந்த ஊரை இவர் அடையும் போதே ஷிரடியில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பாபா தன்னோட மகள் சாபதி, அப்பா ஷிண்டே மற்றும் சில பக்தர்களோட அங்கே இருக்கார். அப்போ என்ன சொல்கிறாரு, நாமெல்லாம் இப்போ பண்டரிபுரம் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நானா சாஹேப்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்டிபுரத்துக்கு வந்துடுறது இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் எந்த ஒரு தகவலும் கொடுக்காம அவசரமாக கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. பண்டரிபுரம் போகிற வழியில் தன்னுடைய சாயிநாதரையும் பார்த்து அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்திட்டு குடும்பத்தோட பண்டரிபுரம் போகலான்னு நினச்சி ஷிரடியை நெருங்கின்னு இருக்காரு. ஷிரடி கிட்ட நிம்காவுன்னு ஒரு கிராமம், அந்த இடத்த வந்து நானா சாஹேப் அடைஞ்சிடுறாரு. அந்த நேரத்தில் ஷிரடியில் ஒரு பரபரப்பு ஏற்படுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா அங்கே உட்காந்துருக்காரு. அவரோட மகள் சாபதி, கன்ஷிராம், அப்பா செண்டே ஆகிய மூவரோட பாபா என்ன சொல்கிறாரு, நம்ம இப்போ எல்லாரும் பண்டரிபுரத்துக்கு போகிறோம், பண்டரிபுரத்துக்கு கதவுகள் திறந்துருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன பண்ணுறாருன்னா, பண்டரிபுரத்து கதவுகள் திறந்துருக்கின்றன, நாம் அங்கே செல்வோம், அதுவே எனது பரமாத்மாவின் வீடு என்று பாபா சொல்ல மற்ற பக்தர்களும் அதை பின்தொடர்ந்து பாடுறாங்க. இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நானா சாஹேப் சந்தோர்கர் தன்னுடைய குடும்பத்தோட ஷிரடிக்கு வராரு. அப்போ அவர் பாபாட்ட வேண்டுதல் வைக்கிறாரு. என்னென்னா, பாபா, நாங்கள் பண்டரிபுரம் போகிறோம், நீங்களும் வந்து பண்டரிபுரத்துக்கு வந்து எங்களோட தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது மற்ற அடியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பாபா பண்டரிபுரத்துக்கு கிளம்புறதுக்கு தயாராகி அவருடைய மனசு அங்கே தான் இருக்குன்னு சொல்ல நானா சாஹேப் சந்தோருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைஞ்சு உணர்ச்சி வசப்பட்டுறாரு. மேலும் பாபாட்ட வணங்கி பண்டரிபுரம் கிளம்பும்போது பாபாவுடைய அனுமதி பெற்று
உதி என்னும் திருநீரை பாபா அளித்து அவருக்கு ஆசீர்வாதம் செஞ்சு அவரை அனுப்பி விடுறாரு. அவரும் பண்டரிபுத்தருக்கு கிளம்புறாரு. இதோட சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் 7 முடிகிறது. பாபாவின் கதைகளுக்கும் அற்புதங்களுக்கும் லீலைகளுக்கும் எப்போதும் முடிவு கிடையாது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.